ட்ரேடிங் எனக்கு கற்றுக் கொடுத்த முக்கியமான லைஃப் லெசன்ஸ். அதுதான் வந்து என்னோட ட்ரேடிங் ஜேர்னி, என்னோட உலகத்தை பார்க்கிற விதம் எல்லாத்தையும் மாத்துச்சு. அதுல சில விஷயங்கள் இப்ப ஞாபகம் வந்தது, அதை பத்தி நான் இப்ப உங்ககிட்ட சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்களால எதெல்லாம் மாத்தவே முடியாதோ, எதெல்லாம் உங்களால ஒண்ணுமே தொடக்கூட முடியாதோ, அதை பத்தி நினைச்சு ஃபீல் பண்றதே டைம் வேஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கத்துக்கிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்களும் நானும் எக்காலத்துல நினைச்சாலும் அதோட மூவ்மெண்ட்டை நம்மளால டிசைட் பண்ணவே முடியாது. ஒரு கம்பெனில நடக்கக்கூடிய ஃபண்டமெண்டல்ஸ் அது எக்காலத்திலும் உங்களாலையும் என்னாலையும் எக்ஸாக்டா ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் நடக்கிற போர், நேச்சுரல் டிசாஸ்டர், அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்ஸ், ஒரு கம்பெனியோட சிஇஓ ரெசிக்னேஷன், இது எதையுமே நம்மளால ஆஸ் எ இண்டிவிஜுவல் பர்சனா, ஆஸ் எ இண்டிவிஜுவல் ரீட்டைல் ட்ரேடரா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அப்புறம் எதுக்காக இது பின்னாடி நம்ம அலைஞ்சிட்டு இருக்கோம்? அப்புறம் எதுக்காக ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், நியூஸ் பேஸ்ட் ட்ரேடிங், ஒரு பேட் நியூஸ், ஒரு குட் நியூஸ், இதை வச்சு எப்படி நம்ம ட்ரேட் எடுக்கிறோம்? சிம்பிளா யோசிக்க வேணாமா? ஸோ இது பின்னாடி டைம் வேஸ்ட் பண்றது ஒரு காலத்திலயும் என்ன பொறுத்த வரைக்கும் பிரயோஜனமே இல்லை. ரெண்டாவது, அப்போ இது பின்னாடி டைம் வேஸ்ட் பண்ணாம எது நம்மளால கத்துக்க முடியுமோ, எது நம்மளால நம்மளோட கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியுமோ அதை சரி பண்ணணும். அது என்னது? அதுதான் நம்மளோட ஸ்டடி, அதுதான் நம்மளோட சைக்காலஜி, அதுதான் நம்மளோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணுமா, அதுக்கு நம்ம கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான சைக்காலஜி வேணும். ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுமா, அதுக்கு ஸ்ட்ராங்கான ஸ்டடி வேணும். அந்த ஸ்டடி பண்ணணும்னா உட்காந்து திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணணும். இது எல்லாமே உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. ஆல்ரெடி நான் மார்க்கெட் நடந்து முடிஞ்சது, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்க உங்களோட ஸ்டடியை இம்ப்ரூவைஸ் பண்ணலாம். ஸோ எது முடியாதோ அதை பத்தி ஏன் யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்றீங்க? அது கண்ட்ரோல் பண்ண நினைச்சாலும் முடியுமா? முடியாது. ஸோ அது பின்னாடி உங்களோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி நடக்குதுன்னு உங்களோட எனர்ஜி வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்படி நீங்க வேஸ்ட் பண்ற பர்சனா இருந்தீங்கன்னா அந்த மைண்ட் செட் ட்ரேடிங்ல வந்து என்னால இந்த சார்ட்டை, இந்த பேட்டர்னை, இந்த மார்க்கெட்டை மூவ்மெண்ட் பண்றதை என்னால ப்ரெடிக்ட் பண்ண முடியலையே, என்னால இந்த மூவ்மெண்ட் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்ல இருக்கீங்க. ஸோ எது உங்களால பண்ண முடியாதோ அதை பத்தி யோசிக்கிறது வேஸ்ட்னு நான் நினைப்பேன். எது உங்களால மாற்ற முடியுமோ அதை பத்தி யோசிக்காம மாற்றத்துக்கான வழி பாருங்க. எது உங்களால மாற்ற முடியாதோ அதை பத்தி யோசிச்சாலும் பயன் இல்லை. ஸோ அதை தூக்கி எறிஞ்சிட்டு உங்க வேலையை நீங்க பாருங்க. இந்த மாதிரி ட்ரேடிங் வந்து எனக்கு பல விஷயத்த கற்றுக் கொடுத்துருக்கு. அப்பப்போ ஞாபகம் வரும்போது இந்த மாதிரி வீடியோ போடுவேன். ஸோ இது எதுவுமே வந்து ஸ்கிரிப்டடோ எழுதி வச்சு பேசுறது இல்லை. நான் கத்துக்கிட்ட பாடங்கள், எனக்கு ட்ரேடிங் கற்றுக் கொடுத்த ஒரு லைஃப் ஸ்டைல், அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ட்ரேடிங் சைக்காலஜி பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.